அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. வணக்கம், குட் ஈவினிங். வெல்கம் டு ஈராஷ் இங்கிலீஷ் அகாடமி. புதிய ஒரு வீடியோவில் உங்களை அனைவரையும் சந்திக்கின்றோம். இந்த வீடியோவில் நாங்கள் பார்க்க போகிறது 2025 ஏ லெவல் பாஸ் பேப்பரினுடைய பார்ட் 1ல காணப்படுகின்ற கொஸ்டின் நம்பர் 4 எவ்வாறு செய்வது என்பது சம்பந்தமாக. அந்த கொஸ்டினை பார்க்கறதுக்கு முதல் ஈராஷ் இங்கிலீஷ் அகாடமிங்கிற யூடியூப் சேனல் மூலமாக வெளியிடப்படுகின்ற வீடியோக்களை தொடர்ச்சியாக பார்வையிட விரும்பினால் ஈராஷ் இங்கிலீஷ் அகாடமிங்கிற யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கொள்ளுங்க. இந்த மாதிரியான வீடியோக்கள் பயனுடையதாக காணப்பட்டால் மற்றவர்களுக்கு ஷேர் பண்ணிக்கொள்ளுங்க. இப்போ நாங்கள் கொஸ்டின் நம்பர் 4 எப்படி செய்யறங்கிற சம்பந்தமாக பார்க்கலாம். அதாவது வினாவை பார்த்துக் கொள்ளலாம். இந்த வினாவுக்கு 5 புள்ளிகள் வழங்கப்படுகின்றது. அண்டர்லைன் த மோஸ்ட் அப்ரோப்ரியேட் வேர்ட் ஃப்ரம் those given within brackets. பிராக்கெட்ல தரப்படுகின்ற 4 விடைகள்ல பொருத்தமான சொல்ல தெரிவு செய்து இந்த இடத்துல விடட்டாம்னு சொல்லிக்க. முதலாவது வினாவை பார்த்துக் கொள்ளலாம். lack of harmony can பிராக்கெட்டுக்கு தரப்படு direct, divert, lead, distract to conflicts என்று தரப்படுது. ஆகவே இந்த பிராக்கெட்ல தரப்படுகின்ற 4 சொல்லையும் பார்த்தீங்கன்னு சொன்னா கிட்டத்தட்ட சரியான மீனிங்களை உடையதாக காணப்படும். ஆனா ஒவ்வொன்றுக்கும் இடையில சிறிய வித்தியாசம் காணப்படும். அந்த வித்தியாசம் என்னங்கிறத தான் நாங்க இப்ப பார்க்க போறோம். முதலாவது நாங்க பார்த்தோமே ஆனால் டைரக்ட் என்று தரப்படுகின்றது. டைரக்ட் என்பது ஒரு இடத்தை நோக்கி வழிப்படுத்துதலை குறிக்கும். அதே போல டைவர்ட் என்பது ஒரு திசையின்பால் திருப்புவதை குறிக்கும். அதே போல லீட் என்பது ஏதாவது ஒரு விடயத்துக்கு வழிவகுப்பதை குறிக்கும். டிஸ்ட்ராக்ட் என்பது ஒரு கவனத்தை சிதறடிக்க செய்தல் என்பதை குறிக்கும். பின்னால பாத்தீங்கன்னு சொன்னா டு கான்ஃப்ளிக்ட் என்று வருது. இந்த இடத்துல ஹார்மனிங்கிறது ஒற்றுமை அல்லது நல்லிணக்கத்தை குறிக்கும். லேக் ஆஃப் ஹார்மனி என்பது ஒற்றுமை அல்லது நல்லிணக்கம் குறைவாக காணப்படுவது. கான்ஃப்ளிக்ட் என்பது சச்சரவு அல்லது கருத்து முரண்பாடு என்று எடுத்துக்கொள்ளலாம். குறைவான அளவு நல்லிணக்கம், சமத்துவம், ஒற்றுமை காணப்படுவது ஒரு பிரச்சினைக்கு அல்லது ஒரு முரண்பாட்டுக்கு வழிவகுக்கும் என்பதே இந்த வாக்கியத்தினுடைய பொருள். ஆகவே இந்த இடத்துல எடுத்துக்கொண்டீங்க சொன்னா வழிவகுக்கும் என்பதற்கு நாங்க லீட் என்ற சொல்லை பயன்படுத்துவோம். அது மட்டுமல்லாமல் இந்த இடத்துல டிஸ்ட்ராக்ட்ங்கிற சொல் முற்றுமாக வராது. காரணம், டிஸ்ட்ராக்ட் என்ற சொல் பயன்படுத்தப்படுமானால் அதற்கு அடுத்த ப்ரிபோஷனாக டு என்கிறது வராது. அதுக்கு பதிலாக ஃப்ரம் என்கின்ற சொல் பயன்படுத்தப்படும். ஆகவே முதலாவதுக்கு விட லீட் என்கிறது வரும். இரண்டாவது வினாவானது she looked around to find the cat. அவள் ஒரு பூனையை தேடி சுற்றி பார்த்தாள். பட் ஆகவே இங்கு பயன்படுத்தப்பட்ட பட் என்ற சொல் ஆனால் என்று குறிக்கிறது. எனவே ஆனால் என்பது இங்கு குறிப்பிட்டு சொல்ல வருவது என்ன விடயத்தை என்றால் அவள் அந்த பூனையை காணவில்லை என்பதுதான் இந்த இடத்துல முக்கியமான விடயமாக காணப்படும். ஆகவே இட் ஹேட் என்று தரப்படுகிறது. அதுக்கு பின்னால தரப்படுகின்ற விடைகள் எமர்ஜ்ட், disappeared, appeared, dropped என்று தரப்படுது. ஆகவே முதலாவது எமர்ஜ் என்கிறத எடுத்துக்கொண்டீங்கன்னா வெளிப்படுத்தல் அல்லது தோன்றுதல் என்று அர்த்தம். இரண்டாவது disappeared என்ற சொல்ல எடுத்துக்கொண்டீங்கன்னா ஒரு பொருளானது ஒரு நபருடைய பார்வைக்கு அப்பாற்பட்டு மறைந்து செல்லதை குறிக்கும். அதே போல appeared என்பது பார்வைக்கு தென்படுதலை குறிக்கும். அதே போல dropped என்பது கீழே விழுவதை குறிக்கும். எனவே இந்த இடத்துல அந்த பூனையானது அவளுக்கு கண்டுபிடிக்கப்படவில்லை என்பதனால் அந்த பூனை மறைந்து விட்டது, ஒரு பார்வையிலிருந்து அப்பாற்பட்டு விட்டது என்பதை குறிக்கும். ஆகவே இரண்டாவது வினாக்குரிய விடையாக disappeared என்கிற விட வரும். அடுத்தது மூணாவது you should listen to poems and practice. ஆகவே இந்த இடத்துல நீங்க எடுத்துக்கொண்டீங்கண்டா நீங்கள் கட்டாயமாக கவிதைகளை கேட்க வேண்டும், அத்துடன் அதை பயிற்சி செய்ய வேண்டும் என்று குறிப்பிடப்படுகின்றது. முதலாவது சொல்ல எடுத்துக்கொண்டீங்கன்னா டெல்லிங், சாதாரண விடயங்களை கூறுவதற்கு பயன்படுத்தப்படும். நரேட்டிங், ஒரு கதையை சொல்லுவதற்கு பயன்படுத்தப்படும். ப்ரொனவுன்சிங், உச்சரித்தலுக்கு பயன்படுத்தப்படும். எனவே ப்ரொனவுன்சிங் என்பது ஒரு சொல்லை அல்லது ஒரு எழுத்தை சத்தத்தின் அடிப்படையில் உச்சரித்தல் ப்ரொனவுன்சிங் என்று அழைக்கப்படும். அதே போல ரிசைட்டிங் என்பது பொதுவாக இந்த போயம் அதுகளுக்கு பயன்படுத்தக்கூடிய சொல்லாக காணப்படும். ஆகவே இந்த இடத்துக்கு சரியான விடையாக ரிசைட்டிங் வரும். காரணம், அங்க போயம்ஸ் என்றது தரப்படுவதால். ஆகவே போயத்தை பொதுவாக நாங்கள் ரிசைட் பண்ணுவோம் என்று சொல்லுவோம். ஆகவே ரிசைட் போயம். எனவே இந்த வினாக்குரிய விடையாக ரிசைட்டிங்கிறது வரும். அடுத்த நான்காவது கேள்வி, ஸ்பீக்கிங் இன் இங்கிலீஷ், ஆங்கிலத்தில் பேசுதல், வில் யுவர் கான்ஃபிடன்ஸ், உங்களுடைய தன்னம்பிக்கை. ஆகிய ஆங்கிலம் பேசுவது உங்களுடைய தன்னம்பிக்கையை அதிகரித்துக் கொள்ளும் என்பதே இந்த இடத்துல அர்த்தம். ஆகவே இந்த இடத்துக்கு பொதுவாக பூஸ்ட் என்று தரப்படுகிறது. பூஸ்ட் என்பது அதிகரித்தலை குறிக்கும். அப்கிரேட் என்பதும் அதிகரித்தல், ஆனால் அது இயற்கை அல்லாமல் செயற்கையான விடயங்களை குறிக்கும். அதே போல என்ராஜ் என்பது விரிவாக்குதலை குறிக்கும். அதாவது ஒரு பொருளை அதனுடைய பரப்பளவில் அல்லது அதனுடைய அளவில்
பெரிதாக்கலை குறிக்கும். அதே போல ரைஸ் என்பது உயர்த்துதல். இந்த இடத்துல ரைஸ்ங்கிற சொல்ல முக்கியமாக பயன்படுத்த முடியாது. காரணம், ரைஸ் என்பது இன்ட்ரான்சிட்டிவ் வேர்ப். இன்ட்ரான்சிட்டிவ் வேர்ப் என்றால் ஒப்ஜெக்ட் பயன்படுத்த முடியாத வினை சொற்கள். எனவே இங்கு காணப்படுகின்ற யுவர் கான்ஃபிடன்ஸ் என்பது ஒப்ஜெக்ட் ஆகும். இந்த இடத்துல ஒப்ஜெக்ட் வருவதன் காரணமாக இங்க ரைஸ்ங்கிற விட வர முடியாது. காரணம், அது இன்ட்ரான்சிட்டிவ் வேர்ப் என்பதனால். ஆக இந்த இடத்துக்கு சரியான விடையாக பூஸ்ட் என்கின்றது வரும். அதே போல இறுதியாக we must make sure that the country is economically, நாங்கள் கட்டாயமாக உறுதிப்படுத்திக் கொள்ள வேண்டிய விடயம் என்னவென்றால் எங்களுடைய நாடு பொருளாதார ரீதியாக ஸ்திரத்தன்மையை அடைந்திருக்க வேண்டும். ஃபிக்ஸ்ட் என்பது பொருத்துதலை குறிக்கும். உதாரணமாக ஒரு பொருள் ஒரு இடத்துல நிலைத்திருத்தலை குறிக்கும். கன்ஃபர்ம்ட் என்பது உறுதிப்படுத்தலை குறிக்கும். ஸ்டேபிள்ங்கிறது சீராக உறுதியான நிலையை கொண்டிருத்தல் என்பதை குறிக்கும். அதே போல பாசிபிள் என்பது இயலுமையை குறிக்கும். ஆகவே இந்த இடத்துக்கு சரியான விடையாக ஸ்டேபிள் என்கிறது வரும். ஆகவே நாங்க இப்ப பார்த்தோம்னு சொன்னா விடைகளை பார்த்தோம்டா, lack of harmony can lead to conflicts. She looked around to find the cat, but it had disappeared. You should listen to poems and practice reciting them. Speaking in English will boost your confidence. We must make sure that the country is economically stable. ஆகவே question number 4 எவ்வாறு விடையளிக்கலாம் என்பது சம்பந்தமாக பார்த்து இது மாதிரியான வீடியோக்களை தொடர்ந்து பார்வையிட விரும்பினால் இராஷி இங்கிலீஷ் அகாடமிங்கிற யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கொள்ளுங்க. அடுத்த வீடியோவில் இன்ஷா அல்லாஹ் சந்திப்போம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. வணக்கம்.